வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். இன்னைக்கு சித்திரை ஆண்டு பராபவ வருடம் பிறந்து வர 2வது நாளே பிரதோஷ தினம், அதுவும் சிவராத்திரியும் சேர்ந்து வர ஒரு அற்புத தினம். அதனால் இந்த நாளில் நம்ம சிவ வழிபாடை கண்டிப்பாக மேற்கொள்ளணும். இன்றைக்கி நாம் திருநீறு தானம் அளித்தா அவ்வளோ நல்லது. நம்ம பிடிச்ச பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய, தரித்திரம் நீங்கி நமக்கு வாழ்க்கையில் வளம் சேர்க்கும் ஒரு அற்புத திருநாள் இது. நம்ம பிரதோஷம் எல்லாருக்குமே தெரியும். ஆழகால விஷம், அதாவது அந்த காலத்தில் வாசுகி பாம்பை மத்தா வச்சு கடைஞ்சி அதுலேருந்து வந்த ஆழகால விஷத்தை தேவர்கள் கொண்டு போய் சிவனுக்கு கொடுக்க, அது அவர் குடித்தார். அதை குடித்த அந்த இது தண்டத்திலே நிற்கும் அந்த நேரம் பிரதோஷ தினம். அதனால தான் பிரதோஷம் விரதம் இருக்கிறவங்க எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் விலகணும் ஒரு ஐதீகம். அதுவும் வில்வம் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவனுக்கு உரியது வில்வம் தான். எது இருக்கோ இல்லை, வில்வம் கம்பல்சரி இருக்கணும். பிரதோஷ வேலை மாலை 4:30 6. இன்றைக்கி நான் சொல்ல போகிற தகவல் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டது தான். சோமசூத்திர விரதம். விரதமில் சோமசூத்திர முறைப்படி இன்றைக்கி நம்ம பிரதோஷம் அன்னைக்கு வலம் வரணும். எப்படின்னா, நேராக நம்ம நந்திதேவர் வழிபாடு பண்ணோம், அதுக்கப்புறம் நேராக சிவனை வழிபாடு பண்ணோம், அதுக்கப்புறம் நேராக அந்த கோமிகி நீர்த்தேக்க தொட்டி, கோமிகி நீர்த்தேக்கினா அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணிலாம் வெளியில் வரல, அது வரைக்கும் தான் போகணும். முறையாக முடிக்கக்கூடாது. அந்த கோமிகி நீர்த்தேக்க தொட்டி முடிச்சு திரும்பியும் நந்திதேவர் வழிபாடு பண்ணி சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணணும். இப்படி 3 தடவை வழிபாடு பண்ணுறத சோமசூத்திர முறைப்படி இன்றைக்கி